ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். அருண்குமார் சீதா கிட்ட சொல்றாங்க, ஒரு ஆளு என்னை பத்திய வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டான், அதனால எனக்கு 3 நாள் சஸ்பென்ஷன் கிடைச்சிருச்சு. லைஃப்ல முதல் தடவையா நான் மாட்டியிருக்கேன், ஏற்படுத்திய அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அருண்குமார் கோவப்படுறாரு. அருண்குமார் கிளம்புனதுக்கு அப்புறம் சீதா கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏமா உங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்களா? என் பையனுக்கு உன்னை கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு அம்மா தம்பி அக்கா மாமா இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் நான் ஏற்றுக்குருவேன், எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சீதா மீனா கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நல்லா இருந்தா பார்க்கலாமேடி சீதா, நானும் மாமாவும் போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அவரும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கே வந்து பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நாங்களும் வர்றோம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு போகிறாங்க. மீனா முத்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அருண்குமார் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு உள்ள வராரு. முத்து உள்ள இருக்கதை பார்த்த உடனே அருண்குமார் கோவத்தோட தயங்கி நிற்கிறாரு. சீதா சொல்றாங்க, இதுதான் எங்க அக்கா எங்க மாமா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே கோவத்தோட அவங்க அம்மாவா வாமான்னு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஏண்டா பொண்ணு கேட்கலான்னு வந்துட்டு இப்படி பாதி வழியில போற, சொல்லாம கூட போறோம், இது நாகரிகமே கிடையாது, இருறா நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது கூட அவர் கோவத்தோட, வாமா இந்த ஆள் இருக்கிற வீட்டிலலாம் நம்ம பொண்ணு எடுக்க வேண்டாம், இவன் தான் எனக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு போயிடுறாரு. சீதா கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல இவ்வளோ கோவமாக போகிறாரே அப்படின்னு சொல்லும்போது முத்து மீனாவும் சொல்கிறாங்க, இல்லை சீதா இவரை எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டிய அடிச்சு காயம் ஆச்சுல, அது இந்த போலீஸால தான், அதனால்தான் மாமாக்கும் இவருக்கும் ஆகாது, 2 தடவை இந்த போலீஸ் மாமா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லக்கா அவரும் ரொம்ப நல்லவர் தான், யாரோ அவரு ஹெல்மெட் போடாம போனதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டாங்களாம், அதனால அவருக்கு 3 நாள் சஸ்பென்ஷன் கிடைச்சிச்சான், அது அவரு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாரு, ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி 3 நாள் கிடைச்சிருச்சுன்னு வருத்தப்பட்டு முடங்கி போய் உட்காந்துருந்தாரு. ஒரு நாள் நான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு ஹெல்மெட் போடலன்னு போய்கிட்டு இருந்தேன், என்ன பார்த்துட்டு ஃபைன் போட்டுட்டாரு. நான் கூட பேசினேன், ஏன் சார் நான் உங்கள் அம்மாக்காக ஹெல்ப் பண்ணேன், உங்களுக்கு என்ன தெரியும்ல சார், எதுக்கு ஃபைன் போடுறீங்கலாம் கேட்கும்போது, டியூட்டி வேற பர்சனல் லைஃப் வேற அப்படின்னு ரொம்ப கராராக பேசிட்டாருக்கா அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு அவரை பற்றி லைட்டாக புரிய வருது. ஒருவேளை அவரும் நல்ல மனுஷன் தானோ ஏமீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி விடு சீதா, நாங்களே போய் மன்னிப்பு கேட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா நீங்களாம் எதுக்கு அப்படி போய் பேசுகிறீங்க, அவர் வேலையில் அவர் கராராக இருக்காருன்னா உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை மாமா, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து ஒரு நாள் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு வீடியோவை பார்க்குறாரு. அருண்குமார் யூனிஃபார்ம்லேயே ரோட்டில் அடிபட்டு கிடைக்கிற ஒருத்தரை அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. இதை சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க. முத்து இதை பார்த்துட்டு, பரவாயில்லையே நம்ம கிட்ட மோதுற அந்த அருண்குமார் தான் சீதாவை பொண்ணு கேட்டு வந்து பாதியிலே கோச்சிட்டு போனாரே, அதே ஆள் தான், இவ்வளோ நல்ல விஷயம்லாம் செய்கிறாரா இவர், நான் தான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வம்பு கழுத்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து தான் மனசுக்குள்ளே அருண்குமாரை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை விட்டுடுறாரு. ஒரு நாள் முத்துக்கு சீதா கால் பண்ணுறாங்க, மாமா கொஞ்சம் அவசரமாக வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் எடுத்துகிட்டு சீதா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு அம்மாவுக்கு உடம்பு முடியல, இவங்க ரெகுலராக எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்பாங்க, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. காலையில் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமான்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னன்னு தெரில, நான் லேட்டாக வந்து பார்த்தேன், மயங்கி கிடக்குறாங்க, மூச்சு பேச்சு இல்லை, ஆம்புலன்ஸ் வரதுக்கு டைம் ஆகும், நீங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் மாமா, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி சீதா சொன்ன உடனே அந்த அம்மாவை ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்து ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அருண்குமார் டிராஃபிக் போலீஸாக நின்றுட்டுருக்காரு. இந்த காரை மடக்கி பிடிக்கிறாரு. முத்து, சார் அவசரம் புரியாமல் வழியை மறிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் உன் அவசரம் எனக்கு என்னடா தேவை, அன்னைக்கு என்ன இப்படி தானே மாட்டி விட்ட, 3 நாள் சஸ்பென்ஷன் ஆச்சு, அதெல்லாம் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு வண்டியை குறுக்க நிறுத்திக்கிட்டு காரை போக விடாமல் தடுக்கிறாங்க. முத்து இறங்குற மாதிரி இறங்கிட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு அந்த வண்டியை இடித்து தள்ளிட்டு வேகமாக போயிடுறாரு. காருக்குள்ளேருந்து சீதா சொல்கிறாங்க, மாமா வண்டி எடுங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால முத்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அருண்குமார் முத்து ஏதோ கடத்தல் பொருள் தான் கொண்டு போகிறாருன்னு நினச்சிட்டு முத்துவை சேஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. முத்து வேகமாக போய் ஹாஸ்பிட்டலில் நிறுத்தி அங்கே ஸ்ட்ரெச்சர் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அருண்குமார் வேகமாக வந்து, டேய் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், வண்டியை நிறுத்தாமலே வந்துட்டியா, உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வர வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அருண்குமார் கோவத்தோட முத்துவோட சட்டையை பிடிக்கிறாங்க. முத்து அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாமல், சீதா
நீ ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு சொல்லு போ அப்படின்னு கத்தி ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்கன்னு கத்துறாரு முத்து. ஆளுங்கெல்லாம் கொண்டுட்டு வந்த உடனே சீதா அந்த அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க. அருண்குமார் பார்க்குறாரு. அம்மா எங்கம்மா எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ இது உங்கம்மா தானா சார்? சீதா ட்ரீட்மெண்ட்டுக்காக வீட்டுக்கு போனாங்க. அங்கே இந்த அம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாங்களாம். எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. அதனால தான் நான் அவசரமாக போனேன். இந்த விஷயம் எதுவுமே புரியாமல் நீங்கள் வேற சேஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க சார் அப்படின்னு சொல்லி முத்து கத்துறாரு. உள்ளே கொண்டுட்டு போனோன்னே டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இப்போ அந்த அம்மா நல்லா இருக்காங்க, கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு முத்துவை டாக்டர் பாராட்டுறாங்க. பார்த்தீங்களா சார், நான் எந்த தப்புக்கும் போக மாட்டேன் சார். ஏதோ ஒரு அவசரம், உங்களுக்கு அன்னைக்கு ஒரு அவசரம் இருந்துச்சுல, அதே மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி அவசரம். அவங்க என் காரில் ஏறிட்டா அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கணும். அதான் சார் என் வேலை. அதுவும் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால தான் ஸ்பீடாக வந்தேன். இல்லைன்னா நான் மெதுவாக தான் சார் போவேன். நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கெட்டவன்லாம் இல்லை சார் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. அருண்குமார் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. அவங்க அம்மா கண்ணு முழிச்ச உடனே சீதா போய் நிற்கிறாங்க. அம்மா இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எங்கள் மாமா தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி முத்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அருண்குமாரும் உள்ளே நிற்கிறாரு. நீ எப்படா வந்த? எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோன் கூட நீ அட்டன் பண்ணல. சீதாக்கு ஃபோன் பண்ணேன், வர 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிச்சு. எனக்கும் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து பார்க்கும்போதே அவங்க கீழே தரையில் படுத்து கிடந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்ணேன், வர நேராகும்னு தோணுச்சு. அதனால தான் பக்கத்தில் இருந்த எங்கள் மாமாவை வர வச்சேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சாரி சார், இது தெரியாமல் நான் உங்களை ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். டேய், அவர் ஸ்பீடாக வர்றதுனால்தான் நீ அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த. எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தா கூட நீ வந்திருக்கவே மாட்டடா. உனக்கு டியூட்டி மட்டும்தான் முக்கியம். யூனிஃபார்ம் போட்டுட்டா அம்மா வீடு குடும்பம் எதுவுமே உனக்கு தேவையில்லை. உன் வேலை மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா வேற திட்டுறாங்க. முத்துசரர், பரவாயில்ல விடுங்கம்மா, இவரே நல்ல போலீஸாக இருக்காரு, அதனால தான் அவருக்கு கோவம் வருது. நானும் நிறைய தடவை இவர்கிட்ட மோதிக்கிட்டேன். சாரி சார், தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன் சார் அப்படின்னு முத்து சாரி சொல்கிறாரு. அருண்குமாரும் முத்துக்கிட்ட சாரி சொல்கிறாங்க. அருண்குமாரோட அம்மா சொல்கிறாங்க. என்னடா இவங்க மேலே இருந்த கோவம் போயிடுச்சா? இப்போ சீதாவை உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்கட்டுமா? இப்போ கோச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வரமாட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அருண்குமார் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்கார். முத்து சொல்கிறார், அவர் தான் சம்மதம்னு சொல்லிட்டார்லம்மா, சீதாக்கும் அவருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அருண்குமார் முத்துவை பற்றி புரிஞ்சுக்கிறாரு, முத்து அருண்குமாரை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இதனால 2 குடும்பமும் ஒன்றா உட்காந்து பேசி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் முடியுது. அருண் போலீஸாக இருக்கிறதுனால ரோஹிணி யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவனால் நம்மளுக்கு எதுக்கும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினச்சி ரோஹிணி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.